أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பதிலும், எந்த விடயங்களை எல்லாம் தவிர்ந்து வாழுமாறு எங்களை எச்சரித்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிர்ந்து நடப்பதிலும் அல்லாஹுவை உண்மைக்குண்மையாக பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக என்னையும் அடுத்ததாக உங்களையும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் ஒரு ஈமானியனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக இருக்கிற ஒரு வணக்கத்தை பற்றியும், அந்த வணக்கத்தில் நாமெல்லாம் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்பதை பற்றியுமான ஒரு சிறிய சுய விசாரணைக்கான சந்தர்ப்பமாக இன்றைய குத்துபாவை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, எங்களுக்கெல்லாம் தெரியும், ஒருவர் ஈமான் கொண்டு விட்டால், அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு விட்டால், அந்த கலிமா சொன்ன அல்லது ரப்பாக ஏற்றுக்கொள்கிற அடுத்த நொடி அவருக்கு கடமையாகிற ஒரு வணக்கம் தொழுகை என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கம். அல்லாஹ் கடமையாக்கிய வணக்கங்களில் எந்த ஒரு சலுகையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதை விட்டுவிட முடியும் என்று சலுகை வழங்கப்படாத ஒரு வணக்கமாகவும் அல்லாஹு தஆலா தொழுகையைத்தான் அமைத்திருக்கிறார். அந்த வணக்கம்தான் ஒரு முஃமினுடைய அடையாளம், ஒரு முஃமினுடைய உயிர் நாடி, அவனுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் அவனோடு கலந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அந்த தொழுகை. அல்லாஹுவை ரப்பாகவும் தன்னை அடிமையாகவும் ஒரு மனிதன் காட்டுகின்ற ஒரு உன்னதமான சாதனம் தொழுகை. அந்த தொழுகை தான் ஒரு முஃமினை எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவனை அடையாளப்படுத்தும். ஒரு முஃமினை பொறுத்தவரை அல்லாஹ்விடத்திலே அவனுடைய தேவைகளை முறையிடுவதற்கும், அல்லாஹ்விடத்திலே அவனுடைய பிரச்சனைகளை கேட்டு பெற்றுக் கொள்வதற்கும் மிக பெரும் ஒரு சாதனமாக ஒரு முஃமின் பயன்படுத்தக்கூடியது தொழுகையைத்தான். அந்த தொழுகை தான் இந்த இஸ்லாத்தினுடைய ஒரு முஃமின் இஸ்லாத்திலே இருக்கிறான் என்பதற்கான அடையாளம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டத்தெளிவான சந்தேகத்திற்கு இடமில்லாத வார்த்தையை கொண்டு சொன்னார்கள், ஈமானுக்கும் குஃப்ருக்கும் இடையிலான வேறுபாடு தொழுகையை விடுவதில் தான் இருக்கிறது. ஒருவர் தொழுகை இல்லாமல் வாழ்ந்தால் அவர் முஸ்லிம் பிரதேசத்திலே இருக்கலாம், முஸ்லிம் தாய் தந்தையர்களுக்கு பிறந்திருக்கலாம், முஸ்லிம் பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வாக்காளர் டாப்பிலே அவர் முஸ்லிம் என்று பதியப்பட்டிருக்கலாம், அவருடைய அடையாள அட்டையிலே அவர் முஸ்லிமாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் ஒரு காபிராக, இறை நிராகரிப்பாளராக இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக முத்திரை குத்தி சொன்ன ஒரு விஷயம்தான் இந்த தொழுகையினுடைய விஷயம்.
இந்த உலகத்தில் அல்லாஹ் கடமையாக்கிய எல்லா வணக்க வழிபாடுகளையும் இந்த பூமியில் வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்குகிறான். நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், இதர எந்த வணக்கங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் தொழுகை என்று சொல்கிற ஒரு வணக்கத்தை மட்டும்தான் விண்ணுலக யாத்திரைக்கு, மிஅராஜுடைய பயணத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து விண்ணுலகத்தில் வைத்து அன்பளிப்பாக கடமையாக அல்லாஹ் கொடுத்தனுப்பிய ஒரு உன்னதமான வணக்கம் தான் தொழுகை என்று சொல்லுகிற வணக்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பூமியில் வாழுகிற பொழுது ஒரு மனிதன் எப்படியும் வாழலாம். பெரும் சமூக சேவகனாக இருக்கலாம், நல்ல பொருளாதார ரீதியாக செல்வங்களை செலவழிக்கக்கூடியவனாக இருக்கலாம், பல ஹஜ்ஜுகள் செய்திருக்கலாம், பல உம்ராக்கள் செய்திருக்கலாம். வெளித்தோற்றத்திலே பார்க்கிற பொழுது ஒட்டுமொத்த சமுதாயமும் அவனை நல்ல மனிதன் என்று அடையாளப்படுத்தலாம். ஆனால் அவனிடத்தில் தொழுகை இல்லை என்றிருந்தால், தொழுகையை உரிய நேரத்திற்கு நிறைவேற்றுகின்ற தன்மை இல்லை என்றிருந்தால், மறுமையில் இந்த எந்த நல்ல அமல்களுமே அவனுக்கு பயனளிக்க மாட்டாது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா. நாளை மறுமையில் ஒரு மனிதனிடத்திலே முதலாவது விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றித்தான். அந்த தொழுகை சீரானதாக இருந்தால், யாருக்கு அந்த தொழுகையை சரியாக நிறைவேற்றி இருக்கிறார்களோ, விட்டுவிட்டு தொழாமல் உரிய நேரத்திற்கு அல்லாஹ் சொல்லுவதை போல இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, இந்த தொழுகை இறை விசுவாசிகளின் மீது நேரம் குறிக்கப்பட்ட வணக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவதை போல அந்த முஃமின் ஒரு ஈமானிய உணர்வோடு உரிய நேரத்திற்கு அந்த தொழுகையை அவன் நிறைவேற்றி இருந்தால், அவனுடைய ஏனைய அமல்களில் என்ன குறைபாடுகள் இருந்தாலும் சரி அது சீர் செய்யப்பட்டுவிடும். ஆனால் அதே நேரம் இந்த தொழுகையில் அவன் பொடுபோக்காக இருந்தால், உரிய நேரத்திற்கு நிறைவேற்றாமல் இருந்தால், அல்லாஹுக்காக நிறைவேற்றுகின்ற தன்மை இல்லாமல் இருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகத் ஹாப வ ஹஸிர், அவன் நஷ்டமடைந்து அழிந்து விட்டான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, இத்தனை செய்திகளும் முதலாக நீங்கள் வாழ்க்கையில் கேள்விப்படுகிற செய்திகள் அல்ல. இந்த தகவல்கள் எல்லாம் முதலாக உங்களுக்கு சொல்லப்படுகிற விஷயங்கள் அல்ல. ஆனால் இப்பொழுது நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த சபைக்கு வந்திருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இன்றைய நாள் சுபஹு தொழுகையை ஜமாஅத்தோடு உரிய நேரத்திற்கு அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பு கேட்கிற பொழுது தொழுகையை நிறைவேற்றி விட்டுத்தான் என்னுடைய காலையின் பணிவிடைகளை எல்லாம் முடித்துவிட்டு இந்த பள்ளிவாசலுக்குள் வந்து உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற சகோதரர்கள், அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர எத்தனை பேர் அன்புக்குரியவர்களே இந்த சபையில் இருப்போம்? எத்தனை பேர் இருப்போம்? அல்லாஹுடைய எல்லா சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டு, அவன் தந்திருக்கிற எல்லா அருள்களையும் அனுபவித்துக் கொண்டு, உடல் உறுப்புகளில் இருந்து, வாழ்க்கையின் சொத்துக்களில் இருந்து, செல்வங்களில் இருந்து, வாழுகிற வசதிகளில் இருந்து, சுவாசிக்கிற காற்றில் இருந்து, நாம் வாழுகிற பிரதேசங்களில் இருந்து, இந்த உலகத்தின் அத்தனை இன்பங்களையும் அந்த ரப்பு தந்திருக்க அவனை அனுபவித்துக் கொண்டு, அத்தனை சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டு, அந்த ரப்புக்காக வேண்டி அல்லாஹு அக்பர், அவன்தான் இந்த உலகின் எல்லாவற்றையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான் என்று நம்புகிற நான், அவனுடைய உதவி இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நான் எதையும் அடைந்து கொள்ள முடியாது என்று நினைக்கிற நான், எனக்கு நோய் ஏற்பட்டால் அவன் குணப்படுத்த வேண்டும், எனக்கு வறுமை வந்தால் அவன் அதை நிறைவேற்ற வேண்டும், என் வாழ்க்கையின் கஷ்டங்களை அவன் போக்க வேண்டும், என் தேவைகளை அவன் நிறைவேற்றி தர வேண்டும், என் பொருளாதாரத்தில் அவன் பரக்கத்து செய்ய வேண்டும், என் வாழ்வாதாரங்களில் அவன் உதவி செய்ய வேண்டும், அவனுடைய உதவி இல்லாமல் இந்த உலகில் நான் வாழவே முடியாது, ஒரு மூச்சு கூட விட முடியாது என்று நம்புகிற நான், அந்த ரப்புடைய அழைப்பு கேட்கிற பொழுது எல்லாவற்றையும் திறந்துவிட்டு வந்து ஓடோடி வந்து சுஜூது செய்யக்கூடிய உணர்வு என்னிடத்தில் இல்லை என்றால், என் ஈமானிய சகோதரர்களே, இந்த பூமியில் நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்ன நன்றியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஒவ்வொரு பிரதேசங்களிலும் பள்ளிவாசல்கள், திரும்புகிற பக்கமெல்லாம் பாங்கு சத்தம், கைகளிலே கையடக்க தொலைபேசிகளில் கூட இன்று பாங்கு சத்தங்கள். ஆனால் உள்ளங்கள் மட்டும் செத்து போயிருக்கிற ஒரு சூழலில் தானே என் ஈமானிய சகோதரர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உயிர் வாழ வேண்டும் என்று நினைக்கிற சமுதாயம்,
அவர்களுடைய கொள்கை இந்த பூமியில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நினைக்கிற சமுதாயம் அல்லாஹுவை ரப்பாக அடையாளப்படுத்துகிற, தன்னை அடிமையாக நிரூபிக்கிற, தன் உடலின் உறுப்புகளை எல்லாம் அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வந்து சுஜூது செய்ய வைக்கிற அந்த தொழுகைக்காக கொடுக்கிற முக்கியத்துவம் என் ஈமானிய சகோதரர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். என்னுடையதும் உங்களுடையதும் சொந்த வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வீட்டிலே ஒரு கல்யாணம் என்றால் என்னிடத்தில் இருந்து முதல் இல்லாமல் போவது தொழுகைதான். என் வீட்டிலே ஒரு விருந்துக்கு 4 பேர் வந்திருக்கிறார்கள் என்றால் என்னிடத்தில் இருந்து முதல் இல்லாமல் போவது தொழுகைதான். நண்பர்களோடு சேர்ந்து குடும்பங்களோடு சேர்ந்து ஒரு சுற்றுலா போகிறேன் என்றால் முதல் என்னிடத்தில் இல்லாமல் போவது தொழுகைதான். எனக்கு ஒரு தலைவலி காய்ச்சல் ஏற்படுகிறது என்றால் முதல் என்னிடத்திலே இருந்து இல்லாமல் போகிற வணக்கம் தொழுகைதான். ஏன், என்னுடைய வீட்டில் ஒரு மையத்து விழுந்தால் கூட என்னிடத்தில் இருந்து முதல் இல்லாமல் போவது தொழுகைதான். என்னுடைய வாழ்க்கையில் நாளை மறுமையில் முதலாக என்னிடத்தில் விசாரிக்கப்படுகிற இந்த வணக்கம் தான் என்னிடத்தில் இருந்து எல்லா காரியங்களுக்கு முன்னால் முதலாக சர்வசாதாரணமாக விடுபட்டு போகிறது. என் கடையில் உட்கார்ந்திருக்கிறேன். எனக்கு நேரம் தொழுகைக்கான நேரம் என்று தெரிகிறது. கடைக்குள்ளே 4 கஸ்டமர் இருக்கிறார்கள். வியாபார நேரம். என்னால் விட்டு தொழ வர முடியவில்லை. காத்துக் கொண்டிருக்கிறேன். மீண்டும் அடுத்த வக்து தொழுகை வருகிற வரைக்கும் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். என்னால் கடையை விட்டு எழுந்து வர முடியவில்லை. லுஹரையும் அஸரையும் சேர்த்து பிற்படுத்தி தொழுகிறேன். மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுகிறேன். என் ஈமானிய உறவுகளே, நான் கொண்டிருக்கிற ஈமான் என்னுடைய உள்ளத்தில் உரத்து சொல்லவில்லை. இந்த 4 கஸ்டமர்கள், இங்கு கிடைக்கிற 4 சில்லறைகளை விட என் ரப்பிடத்திலே இருக்கிற வெகுமானங்கள், என் ரப்பிடத்திலே இருக்கிற அருள்கள், அவன் தர நினைத்தால் தடுக்க முடியாது என்று சொல்லுகிற அவனுடைய அருள்கள் இதைவிட விசாலமானவை என்று என் உள்ளம் சொல்லவில்லை தானே சகோதரர்களே? நான் ஒரு அலுவலகத்தில் பணியாற்றுகிறேன். தொழுகைக்காக நேரம் இருக்கிறது, தொழுவதற்கான அவகாசம் இருக்கிறது. ஆனால் நான் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுவிட்டு போதல் என்பது எனக்கு உள்ளத்தில் பெரும் சுமையாக இருக்கிறது அல்லவா? எங்களுக்கு மிக கஷ்டமாக இருக்கிறது அல்லவா? சுபஹு தொழுகைக்கு என்னால் எழுந்து வர முடியவில்லை. அதே நேரம் சுபஹிலே ஒரு பயணம் என்றால், ஏதாவது ஒரு பிரயாணம் போக வேண்டும் என்றால், முக்கியமான ஒருத்தரை சந்திக்க வேண்டும் என்றால், முக்கியமான ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். இரவு 2 மணிக்கு தூங்கினாலும் 4 மணிக்கு பஸ்ஸிலே போக வேண்டும், கொழும்புக்கு போக வேண்டும். போனால் தான் நான் உரிய வேலையை முடிக்க முடியும் என்றால் அந்த 2 மணித்தியால தூக்கத்தும் கூக்கம் கூட எனக்கு சரியாக 4 மணிக்கு என்னை எழும்பச் செய்து என்னை என்னுடைய வேலையை முடிக்க வைக்கிறது என்றால், இந்த உலகத்தில் என்னுடைய ரப்பை விட நான் எல்லாவற்றையும் முக்கியத்துவப்படுத்துகிறேனே, எல்லாவற்றையும் பெரிதாக கருதுகிறேனே. ஈமானிய சகோதரர்களே, மிக கவனமாக யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஈமானிய சமுதாயத்தின் மத்தியில் தொழுகையை பற்றி பேசுதல் என்பது நாம் வெட்கப்பட வேண்டிய, அவமானப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த சமுதாயத்தின் உயிர் அதிலே தான் இருக்க வேண்டும். ஒரு ஈமானியன் உயிர் அதிலே தான் இருக்க வேண்டும். என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகின் மிக பெரும் அருளாக வந்துதித்தவர்கள். அவர்கள் மரணித்த அந்த மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய மரண வேளையை பற்றி நிறைய பேசி இருப்போம், படித்திருப்போம். அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகின் அருட்கொடை, சுவனத்தின் முதல் மனிதர், நாளை மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பரிந்து பேசுகிற அற்புதமான மனிதர், சுவனத்து வாசலை தட்டிக்கொண்டு முதலாக சுவர்க்கத்திற்கு போகிற முஹம்மதே, உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறோம், வாருங்கள் என்று சொல்லி சுவனத்து வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் தான் முதலாக சுவர்க்கத்தை ஆரம்பித்து வைக்கிற அந்த மனிதர் மரணத்தின் வேதனை துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி மயக்கமுற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் மயக்கத்தில் இருந்து விழித்தெழுகிறார்கள். திரைச்சீலை, வீட்டினுடைய திரைச்சீலையை நீக்கி பார்க்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லது தொழுகைக்காக காத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தைகளுடைய மக்களாக இருந்த அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து அவ்விருவருடைய தோள்களுக்கு மேலே தன்னுடைய 2 கைகளையும் போட்டுக்கொண்டு அல்லாஹ்வின் தூதருடைய பாதம் மஸ்ஜிதுன் நபவியினுடைய அந்த மணல்களிலே இழுபட்டு
கோடிட்டு கொண்டு வருகிற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த தொழுகையை நிறைவேற்றுவதில் முன்னுரிமைப்படுத்தினார்கள் என்கிற வரலாற்றை அன்புக்குரிய சகோதரர்களே மிக பெரும் பாடமாக கொண்ட ஒரு சமுதாயம். எனக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்தால், ஒரு தலைவலி வந்தால், காலிலே ஒரு அடிபட்டு விட்டால், ஏதாவது ஒரு சின்ன விபத்திலே மாட்டிக்கொண்டால், ஏதாவது ஒரு உடலியல் ரீதியான ஆபத்துக்கள் ஏற்பட்டு விட்டால், அன்புக்குரிய சகோதரர்களே உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்களேன், என்றாவது ஒரு நோயோடு வந்து பள்ளிவாசலிலே ஒரு தொழுகையை நிறைவேற்றிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? ஒரு நோயோடு வந்து தொழுகையை நிறைவேற்றிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? என் ஈமானிய உறவுகளே, நானும் நீங்களும் அல்லாஹ்வின் தூதரை உயிரை விட மேலாக நேசிக்கிற சமுதாயம். அதனால் தான் அந்த தலைவர் மரணித்த நாளில் இவர்கள் கொண்டாடுகிற மீலாதுகளை கூட எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாங்கள் கூடாது என்று சொல்லுகிற சமுதாயம், அதற்காக எதிர்த்து பிரச்சாரம் செய்கிற சமுதாயம். காரணம், என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு என் தாயை விட, என் தந்தையை விட, என் பிள்ளைகளை விட, என் உயிரை விட, என் சொத்துக்களை விட, இந்த உலகத்தில் உள்ள அத்தனையையும் விட என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எனக்கு மேலானவர்கள், எனக்கு நேசத்துக்குரியவர்கள், நான் நேசிக்கிறவர்கள் என்று சொல்லி பிரச்சாரம் செய்கிற அந்த உயிர் துடிப்போடு வாழுபவர்கள் நாங்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைக்கு எதிராக, வாழ்க்கைக்கு எதிராக எவன் பேசினாலும், எவன் செய்தாலும், எவன் சொன்னாலும், அவன் எவ்வளவு பெரிய பேரறிஞனாக இருந்தாலும் அவன் எங்களுடைய காலுக்கு கீழ்த்தான் என்று சொல்லுகிற தைரியத்தோடு இருப்பவர்கள் நாங்கள். என் ஈமானிய உறவுகளே, என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நான் நேசிக்கிறது, அந்த நேசம் உண்மையாக இருந்தால், அந்த நேசம் சத்தியமாக இருந்தால், இதோ என் தந்தை என் மடி மீது இருக்கிறார். அவருடைய சக்கராத்தினுடைய வேளை, என் தந்தையினுடைய எல்லா விஷயங்களிலும் நான் அவரோடு உடன் இருந்தவன், அவருக்காக நான் பாடுபட்டவன், அவருடைய கடைசி காலத்தில் அவரை பராமரித்தவன். அவர் எனக்கு ஒரு வசியத்தை செய்கிறார், மகனே, நான் மரணித்து விட்டால் அல்லது என்னுடைய இந்த விஷயத்தை நீ மிக கவனமாக பேணிக்கொள், அல்லது என்னுடைய இந்த கடனை நீ நிறைவேற்றி விடு என்று அவர் மரணிக்கிற வேளையில் ஒரு இறுதி வசியத்தை செய்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பாசமுள்ள மகனாக, ஒரு நேசமுள்ள பிள்ளையாக நீங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு என்ன பிரயத்தனம் வேண்டும் என்றாலும் எடுப்பீர்கள். அதுதானே ஒரு மகனுக்குரிய அழகு. இதோ அந்த தந்தையை விட, அந்த தாயை விட, இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் விட எனக்கு உயிரை விட மேலாக இருக்கிற என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி நேரம், அன்னை ஆயிஷாவுடைய மடி மீது தலை வைத்திருக்கிற வேளை, அவருடைய உயிர் பிரிவதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்னால் எனக்கும் உங்களுக்குமாக ஒரு இறுதி வசியத்தை செய்கிறார்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலகத் ஐமானுக்கும், அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உங்களுடைய ரப்பை நீங்கள் நிலைநாட்டுவதற்குரிய சாதனம், உங்களுடைய ரப்பை நீங்கள் நெருங்குவதற்குரிய மிக முக்கியமான ஒரு சாதனம் தொழுகையை விட ஒன்று இருக்க முடியாது. தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், அடிமை பெண்களுடைய விஷயத்தில் ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்கள் என்கிறார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதரை உயிரை விட மேலாக நேசிக்கிற ஈமானிய சமுதாயமே, அல்லாஹ்வின் தூதருடைய இந்த இறுதி வசியத்தை உயிரை கொடுத்தேனும் நிறைவேற்ற வேண்டும் என்று எத்தனை பேர் சகோதரர்களை நினைக்கிறோம்? எத்தனை பேர் நினைக்கிறோம்? ஈமானிய உறவுகளே, நானும் நீங்களும் மௌத்தாக போகிறோம், நானும் நீங்களும் மௌத்தாக போகிறோம். எதிர்பாராத எத்தனையோ நிலைமைகளில் நடக்கிற மரணங்கள். நேற்றிரவு எங்களுக்கு தெரியும், ஒரு சுற்றுலா சென்ற ஒரு பஸ் விபத்து இன்றைய சமூக ஊடகங்களை எல்லாம் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற ஒரு செய்தியாக மாறிப்போயிருக்கிறது. மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் தான் இருந்தாலும் உயிர்கள் என்று பார்க்கிற பொழுது அவர்களுடைய சந்தோஷம், அவர்களுடைய இன்பங்கள், ஒரு சுற்றுலா போகிறோம், ஒரு விடுமுறையை சந்தோஷமாக கழிக்கப் போகிறோம் என்கிற உணர்வு எல்லாம் ஒரு சில நொடிகளுக்குள் சுக்குநூறாகி போன ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். 15 பேர் இதுவரைக்கும் மரணித்திருப்பதாக தகவல்கள், ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, இப்படி ஒவ்வொரு மரண செய்தியும் பல நினைவுகளையும் கனவுகளையும் விட்டு போகிற இன்றைய கால சூழலில் பேசிக்கொண்டிருக்கிற நான் ஒரு நீண்ட தூரத்தில் இருந்து வந்திருக்கிறேன்.
இந்த பயானை முடித்துவிட்டு என் வீடு செல்வது எனக்கு நிச்சயமும் கிடையாது. பக்கத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள் என்பதற்காக இந்த பள்ளியில் இருந்து இன்று பகலுணவை சாப்பிடுவதற்கு வீட்டுக்கு போய் சேருகிற நிச்சயம் உங்களுக்கும் கிடையாது. இந்த குறுகிய பயணத்திற்குள் சற்று நேரம் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே யோசித்து பாருங்கள். இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் திகதி, செப்டம்பர் மாதம் 5ஆம் திகதி, கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் திகதியில் இருந்து இந்த அக்டோபர் 5ஆம் திகதி வரைக்குமான இந்த ஒரு மாத காலத்தை உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையான நாட்களாக எடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்னர் நடந்ததெல்லாம் மறந்து விடுங்கள், எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதாகவே வைத்துக் கொள்வோம். இந்த ஒரு மாத காலம் மட்டும்தான் என்னுடைய மரணம் இந்த நொடி நடக்குமாக இருந்தால் அல்லாஹ் என்னிடத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுகிற காலமாக இந்த ஒரு மாத காலம் மட்டும்தான் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். என் ஈமானிய சகோதரர்களே, உங்களுடைய ஆழ்மனதை கேளுங்கள். இந்த ஒரு மாத காலமும் 5 நேர தொழுகைகளையும் உரிய நேரத்திற்கு மார்க்கம் ஆகுமாக்கிய காரணங்கள் அல்லாத வேறு காரணங்களுக்காக நான் பிற்படுத்தி தொழவில்லை, நான் தொழுகையை விட்டுவிடவில்லை என்று 100% சொல்லக்கூடிய சகோதரர்கள் இந்த சபையில் எத்தனை பேர் அன்புக்குரியவர்களே இருப்போம்? இந்த சபையில் எத்தனை பேர் இருப்போம்? என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே? அல்லாஹ் தந்த பொருளாதாரம், அல்லாஹ் தந்த மனைவி, அல்லாஹ் தந்த பிள்ளைகள், அல்லாஹ் தந்த வீடு, அல்லாஹ் தந்த தொழில், அல்லாஹ் தந்த உடல், அல்லாஹ் தந்த ஆரோக்கியம், அல்லாஹ் தந்த சுகம், அல்லாஹ் தந்த எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோமே. அந்த ரப்புக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 நேரம், ஒரு 50 நிமிடம், 24 மணி நேரத்தில் குறைந்தது 1 மணி நேரத்தையாவது என் 24 மணி நேர வாழ்க்கைக்கான அத்தனையையும் தந்த அல்லாஹுக்கு நன்றி கடனாக நான் நிறைவேற்றுவதற்கு என்னால் நேரம் ஒதுக்க முடியவில்லை என்றால் அந்த 10 நிமிட வருமானம் தான் என்னை இந்த உலகத்தில் வாழ வைத்து விட போகிறதா? அந்த 10 நிமிடத்தில் கிடைக்கிற சொத்துக்கள் தான் இந்த உலகத்தில் என்னை உயர்த்தி விட போகிறதா? அந்த 10 நிமிடத்தில் கிடைக்கிற தூக்கத்தின் சுகம்தான் இந்த உலகத்தில் என்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்து விட போகிறதா? அந்த 10 நிமிடத்தில் கிடைக்கிற என்னுடைய உடலினுடைய ஓய்வுதான் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் எனக்கு தந்துவிட போகிறதா? என் ஈமானிய சகோதரர்களே, ஏன் சகோதரர்களே யோசிக்காமல் இருக்கிறோம்? ஏன் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம்? அல்லாஹு அக்பர் என்று கேட்கிற பொழுது என் உள்ளம், இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. இறை விசுவாசிகள், முஃமின்கள், வெற்றி பெற்றவர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தை அவர்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டால், அல்லாஹ்வை நினைவு கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. எனக்கு தொழ வேண்டும் என்ற உணர்வு வருகிறதா? நான் மைதானத்திலே இருக்கிறேன், விளையாடி கொண்டிருக்கிறேன், என்னுடைய வேலைகளிலே இருக்கிறேன். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய உள்ளத்தில் அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறதே. நான் மௌத்தாகி விடுவேன் சகோதரர்களே. என்னை கொண்டு போய் தன்னந்தனியாக கபருக்குழிக்குள்ளே வைத்து விடுவார்கள். யாருமே உதவி செய்ய முடியாத அந்த நாள் என்னை அடக்கம் செய்துவிட்டு எல்லோரும் திரும்பியதற்கு பின்னால் அவர்களுடைய செருப்படி ஓசைகள் என் காதுகளுக்குள் கேட்கிற அந்த கபருடைய வெளியில் அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா ஆட்ட ஓட்டமும் அடங்கியதற்கு பின்னால் என்னிடத்தில் 2 வழக்குகள் வருவார்கள். வந்து என்னை எழுப்பி என்னிடத்திலே ஒரு கேள்வி கேட்பார்கள். மன் ரப்புக், உன் ரப்பு யார் என்ற கேள்வி. உன் ரப்பு யார் என்ற கேள்வி. அன்புக்குரியவர்களே, நான் விழிப்போடு இருக்கிற பொழுது, நான் உயிரோடு இருக்கிற பொழுது இந்த கேள்வியை கேட்டால், நான் பாலர் வகுப்பிலே இருக்கிற பொழுது, நான் நேசரியிலே இருக்கிற பொழுது, நான் தாயினுடைய மடியில் இருக்கிற பொழுது என் தாய் எனக்கு சொல்லி தந்து விட்டால், உன்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லி தந்து விட்டால், அந்த கேள்விக்கு நான் தைரியமாக பதில் சொல்லி இருப்பேன். ஆனால் தன்னந்தனியாக மண்ணை போட்டு மூடியதற்கு பின்னால் எனக்கு கேட்கிற அந்த கேள்விக்கு நான் அப்படி பதில் சொல்லிவிட முடியாது சகோதரர்களே. என் ரப்பு யார்? என் ரப்பு யார்? மன் ரப்புக்கும்? இந்த கேள்வியை இப்பொழுது கேளுங்கள் சகோதரர்களே, உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள் என் சகோதரர்களே. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அவன்தான் பெரியவன், அவன்தான் எல்லாவற்றையும் விட பெரியவன் என்கிற அழைப்பு கேட்கிற பொழுது இந்த உலகத்தின் பதவியை விட, இந்த உலகத்தின் சொத்துக்களை விட, இந்த உலகத்தின் தொழிலை விட, என் தூக்கத்தின் இன்பத்தை விட, என் வீட்டின் சந்தோஷங்களை விட, என் பொழுதுபோக்குகளின் இன்பங்களை விட, என் விளையாட்டுகளின் சந்தோஷங்களை விட என் ரப்பு தான், அல்லாஹ் தான் எனக்கு பெரியவன் என்று
என்று தூக்கி எறிந்துவிட்டு பள்ளி வாசலுக்கு வந்து அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிய ஒருத்தனால் மட்டும் தான் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த மன்னரையின் கடைசி வேளையில் மன் ரப்புக், உன் ரப்பு யார் என்று கேட்கிற பொழுது ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ் தான் என்ற வார்த்தையை சொல்ல முடியும். எல்லாவற்றுக்கும் அந்த ரப்பை தூக்கி வீசுகிறோமே, எல்லாவற்றுக்கும் அந்த ரப்பை தூக்கி வீசுகிறோமே. கடைசியாக சுபகு தொழுது எத்தனை நாட்கள், கடைசி சுபகு தொழுகை எத்தனையாவது நாள்? கடந்த ரமலானில் சுபகை சந்தித்தவர்கள், கடந்த ரமலானின் கடைசி நாள் சுபகு தொழுதவர்கள், இன்று வரைக்கும் பள்ளிவாசலுக்குள் காணாத நிறைய சகோதரர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இருக்கிறார்கள். சுபகு தொழுகை என்றால் அதனுடைய பெருமானமே இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின், இன்னும் ஒரு செய்தியில் மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபஹு தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகின்றாரோ, இன்னும் ஒரு செய்தியில் சுபஹு தொழுகையை நிறைவேற்றுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாவலில் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, சுபஹு தொழாதவர்கள் ஷைத்தானுடைய பாதுகாவலில் இருக்கிறார்கள். இன்றைய நாள் நான் ஷைத்தானுடைய பாதுகாவலோடு விழிந்திருக்கிற இந்த நாளில் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய உள்ளத்தின் அடி ஆழத்தில் பதித்துக் கொள்ளுங்கள், தெளிவாக இருங்கள். அன்புக்குரியவர்களே, சுபகு தொழாமல் விடுகிற ஒரு நாள் இருக்கிறதே, அந்த நாள் தான் உங்களுடைய வாழ்க்கையின் மிக நஷ்டமான நாள். அந்த நாளில் உங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன வெற்றி கிடைத்தாலும் சரி, அது உங்களுக்கு தோல்விதான். ஆனால் சுபகு தொழுகிற ஒரு நாள் இருக்கிறதே, அந்த நாள் தான் உங்களுடைய வாழ்க்கையின் மிக பரக்கத்தான நாள். அந்த நாளில் உங்களுக்கு அல்லாஹ் என்ன தோல்வியை தந்தாலும் நிச்சயமாக அது வெற்றிதான். அதை ஈமான் உள்ளவர்களால் மட்டும்தான் அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு இரவும் ஒரு மனிதன் தூங்குகிற பொழுது ஷைத்தான் அவனுடைய தலையிலே 3 முடிச்சுகளை போடுகிறான். ஒவ்வொரு முடிச்சையும் போட்டுவிட்டு அவன் அந்த முடிச்சிலே ஊதிவிட்டு போகிறான். எவன் ஒருவன் சுபகு தொழுகைக்காக அதிகாலை வேளையிலே எழுந்திருக்கிறானோ, எழுந்து துஆ செய்வதோடு முதலாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது, உது செய்வதோடு 2வது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. தொழுகையை நிறைவேற்றி விடுவானாக இருந்தால் 3வது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. அன்றைய நாளில் அவன் ஆரோக்கியமானவனாக நல்ல உணர்வுகளோடு உற்சாகம் உள்ளவனாக எழுந்திருப்பான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவன் ஒருவன் அந்த சுபகு தொழுகைக்காக எழுந்திருக்கவில்லையோ, அதிகாலை வேளையிலே ஷைத்தான் அவனுடைய தலைமாட்டிலே வந்து அலைக லைலுன் தவீல் ஃபர்குத், உனக்கு நீண்ட இரவு இருக்கிறது, நீ தூங்கு, இன்னும் நேரம் இருக்கிறது, தூங்கு, இப்பொழுதுதான் தஹஜ்ஜுடைய நேரம், சுபகுக்கு வாங்கு சொல்லும் வரை தூங்கு, இப்பொழுதுதான் வாங்கு சொல்லி இருக்கிறது, இகாமத் சொல்வதற்கு அரை மணி தியாலம் போகும், நீ தூங்கு, இகாமத் சொல்லி இருக்கிறது, இப்பொழுதுதான் சுபகுக்கு சூரியன் உதிக்கிற வரைக்கும் தொழலாம், நீ தூங்கு என்று என்னை தூங்க வைத்துக் கொண்டே இருப்பான். அப்படி அவன் எழும்புகிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், ஃபஅஸ்பஹ கஸ்லான ஹபீஸன் நஃப்ஸ், மோசமான உள்ளத்தோடு ஒரு சோம்பேறியாக விழித்தெழுவான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முஃமின்களுக்கு ரோஷமூட்டும் முகமாக இன்னும் ஒரு செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனக்கு பக்கத்து வீட்டிலே ஒரு ஜென்ம விரோதி இருக்கிறான். அவனை கண்டாலே எனக்கு பிடிக்காது, அவனை பார்த்தாலே எனக்கு கோபம் தான் வரும். அப்படி நான் அவனை விரோதிக்கிறேன், அவ்வளவு கோபத்தோடு அவன் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் நான் விழித்தெழும்புகிற பொழுது என் வீட்டு வாசலிலே வந்து அவன் சிறுநீர் கழித்து விட்டு போயிருக்கிறான். எனக்கு தெரிகிறது அவன் தான் வந்து சிறுநீர் கழிக்கிறான் என்று. ஒரு ரோஷமுள்ள ஒரு மனிதனாக அதை தொடர்ந்து அங்கீகரித்து நான் சுத்தம் செய்து கொண்டிருப்பேனா? ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டேனா? அவனோடு முரண்பட மாட்டேனா? அவனை அந்த வீட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று நினைக்க மாட்டேனா? என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோஷமுள்ள ஒவ்வொரு முஃமினுக்கும் சொல்லுகிறார்கள், நீங்கள் அதிகாலை வேளையில் சுபஹு தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் அல்லாஹ் சொன்ன, அல்லாஹ்வுடைய பகிரங்க விரோதி என்று அல்லாஹ் சொன்ன, நீங்கள் விரோதியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன உங்களுடைய மிகப்பெரிய எதிரி ஷைத்தான் உங்களுடைய காதுகளுக்குள் சிறுநீர் கழிக்கிறான். உங்களுடைய காதுகளை அவனுடைய கழிப்பறையாக மாற்றுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த கழிவு நீரை, அந்த சிறுநீரை சுமந்து கொண்டுதான் நான் மேக்கப் பண்ணி கொண்டு கடைக்கு போகிறேன், நான் ஆபீஸுக்கு போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன், ஷைத்தானுடைய டொய்லெட்டாகத்தான் நடமாடிக்கொண்டிருக்கிறேன். என் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வார்த்தை கூட என்னுடைய ஈமானிய உணர்வில் உரைக்கவில்லை என்றால் நான் இந்த உலகத்தில் இறந்து போன இதயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதோ
என் உள்ளமெல்லாம் மரணித்து போன நிலையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை என் ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹுக்காக புரிந்து கொள்ள வேண்டும். என் ஈமானிய உறவுகளே, தொழுகை என்னுடைய அடையாளம் சகோதரர்களே. தொழுகை என்னுடைய ரப்புக்காக நான் செலுத்துகிற ஒரு சின்ன நன்றி கடன். தொழுகை என்னுடைய சுவர்க்கத்தினுடைய திறவுகோல். அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய சகோதரர்களை பார்க்கிறோம், நிறைய வாலிபர்களை பார்க்கிறோம், நிறைய பொதுப்பணிகளிலே ஈடுபடுவார்கள், நல்ல வேலை செய்வார்கள். சிரமதானம் என்று வந்தால் முன்னுக்கு நின்று செய்வார்கள். சமூக சேவை ஏதும் அனர்த்தங்கள் என்று வந்தால் அவர்கள் முன்னால் நின்று பணியாற்றுவார்கள். ஏதாவது ஒரு வேலைக்காக பள்ளிக்கு கூப்பிட்டால், ஏதாவது ஒரு வேலைக்காக சமூகத்தில் ஏதாவது ஒரு பணிக்காக கூப்பிட்டால் அவர்கள் உயிரை கொடுத்து கொண்டு வேலை செய்வார்கள். எல்லா விஷயங்களும் செய்வார்கள். ஆனால் பாங்கு சொல்லுகிற பொழுது மட்டும் கொஞ்சம் தள்ளித்தான் நிற்பார்கள். பாங்கு சொல்லுகிற பொழுதும் சமூக பணி செய்து கொண்டிருப்பார்கள். பாங்கு சொல்லுகிற பொழுதும் பொதுப்பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். பாங்கு சொல்லுகிற பொழுதும் குப்பை கூட்டிக் கொண்டிருப்பார்கள். நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே, இவற்றையெல்லாம் செய்கிறோம் தானே, தப்பித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். என் ஈமானிய சகோதரர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் என்னதான் ஓடி ஓடி பணி செய்தாலும் தொழுகையை விட்டுவிட்டு நீங்கள் செய்கிற பணிகளால் எந்த நன்மையும் கிடைக்க மாட்டார். தொழுகை நேரத்தில் நீங்கள் தொழுகையை அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையை நீங்கள் சரியாக நிறைவேற்றாமல் என் ஈமானிய சகோதரர்களே, உங்களுடைய வேலைகளை, பணிகளை, சமூக பணிகளை, நன்மைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாவற்றையும் பூஜ்ஜியத்தால் பெருக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். சுவனத்தின் திறவுகோல் தொழுகை என்று படித்திருக்கிறோம். ஒரு அழகான வீட்டை ஆடம்பரமாக கட்டிவிட்டு அதனுடைய திறப்பை எங்கோ ஒரு மூலையில் தொலைத்து விடுகிற ஒருவனுடைய நிலைமைதான் உலகில் எல்லா நல்லவல்களையும் செய்துவிட்டு தொழுகையை மட்டும் நிறைவேற்றாமல் பொதுபோக்கு செய்கிற ஒருத்தனுடைய நிலைமை. ஒரு ஹாஜியை பார்க்கிறோம். ஒவ்வொரு வருடமும் உம்ராவுக்கு போவார். பல தடவைகள் ஹஜ்ஜி செய்திருப்பார். ஜகாத்து சரியாக கொடுப்பார். தான தர்மங்களிலே ஈடுபடுவார். மதரசாவுக்கென்று போய் கேட்டால் கொடுப்பார். பாடசாலைக்கென்று போய் கேட்டால் கொடுப்பார். கொடுப்பதிலே குறைவில்லை, எல்லாவற்றையும் செய்வார். ஆனால் பள்ளி பக்கம் தான் காண முடிவதில்லை. பள்ளிக்கு வருவதில்லையா என்று கேட்டால் கொஞ்சம் வேலை, கொஞ்சம் பிஸி, தொழுகைக்கு நேரம் எடுப்பது கஷ்டமாக இருக்கிறது, கணக்கு பார்க்க வேண்டும், அந்த நேரம் தான் லோடு வருகிறது, அந்த நேரம் தான் பிரச்சனை இருக்கிறது, அந்த நேரம் தான் வயலுக்கு போக வேண்டும், அந்த நேரம் தான் அதை செய்ய வேண்டும், அந்த நேரம் தான் வேலைக்காரர்கள் வருகிறார்கள், கணக்கு பார்க்க வேண்டும் என்று சாக்கு போக்குகளை சொல்லி தவிர்ந்து கொண்டிருக்கிறோம். என் ஈமானிய சகோதரர்களே, தெளிவாக சொல்லுகிறேன், மிக தெளிவாக சொல்லுகிறேன். நீங்கள் 1000 ஹஜ்ஜி செய்தாலும் சரி, 1000 உம்ராக்கள் செய்தாலும் சரி, கோடிக்கணக்கில் தர்மம் செய்தாலும் சரி, நீங்கள் என்னதான் நன்மைகள் செய்தாலும் தொழுகை என்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் சீராக இல்லை என்றிருந்தால், அதிலே பொடுபோக்கு செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய இம்மையும் நஷ்டம், மறுமையும் நஷ்டம். இம்மையிலும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், நீங்கள் இம்மையிலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், மறுமையிலும் நஷ்டப்படுவீர்கள் என்பதை என் ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக புரிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த தொழுகையினுடைய விஷயம், இந்த தொழுகையினுடைய விஷயம் என் ஈமானிய சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதும் ஈமானில் ஆழமாக பதிய வேண்டிய விஷயம். விட்டுவிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. என் உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும், மூச்சு துடித்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் என்னால் இருந்து தொழ முடியாவிட்டால் இருந்து தொழ வேண்டும், இருந்து தொழ முடியாவிட்டால் சாய்ந்து கொண்டு தொழ வேண்டும், சாய்ந்து கொண்டு தொழ முடியாவிட்டால் படுத்துக் கொண்டு தொழ வேண்டும், படுத்துக் கொண்டும் தொழ முடியாவிட்டால் என் உடல் உறுப்புகள் கூட அசையாவிட்டால் என் உள்ளத்தால் நினைத்தேனும் என் கண்களால் செய்கை செய்தேனும் நான் தொழுதாக வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகிற ஒரு வணக்கம் என்னால் உரிய நேரத்திற்கு தொழ முடியாமல் பயணத்தில் இருக்கிறேனா, நான் சேர்த்து தொழ வேண்டும், சுருக்கி தொழ வேண்டும் என்று தொழுகையை விட்டுவிடக் கூடாது. எனக்கு உது செய்ய முடியாத காயம் ஏற்பட்டிருக்கிறதா, நான் தயமும் செய்து கொண்டு தொழ வேண்டும். எனக்கு குளிக்க முடியாத கடமையான குளிப்பை நிறைவேற்ற முடியாத சூழல் இருக்கிறதா, நான் தயமும் செய்து கொண்டாவது தொழுதாக வேண்டும் என்று சொல்லுகிற மார்க்கம் இந்த மார்க்கம். வெறுமனே நான் ஒரு சென்டரிலே வேலை செய்கிறேன், ஒரு கிரச்சிலே வேலை செய்கிறேன், ஆடை அழுக்காக இருக்கிறது, என்னால் தொழ முடியவில்லை என்று சொல்லுகிற சகோதரர்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆடை அழுக்கின் காரணமாக நீங்கள் தொழாமல் இருக்க முடியாது. நஜீஸ் இருந்தால் மட்டும்தான், தொழுகையை தடுக்கிற நஜீஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தொழாமல் இருக்கலாம். என் ஆடையில் ஊட்டை பட்டிருக்கிறது என்ற காரணத்தை காட்டி தொழாமல் விட்டால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள், நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். புரிந்து கொள்ளுங்கள், இந்த தொழுகையை எந்த காரணம் கொண்டும் நீங்கள் விட முடியாது.
எந்த காரணம் சொல்லியும் விட முடியாது. தொழுதாக வேண்டும். உரிய நேரத்திற்கு நீங்கள் முஃமின்களாக இருந்தால் தொழுதாக வேண்டும். தொழ விருப்பம் இல்லையா, அந்த ஆசை வரவில்லையா, அந்த சிந்தனை வரவில்லையா, ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன், எங்களுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு பின்னால் நபியே சிலர்கள் வருவார்கள், அல்லாஹுஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை வீணாக்குவார்கள், வத்தபஉஷ் ஷஹவாத், மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள், அவர்களுக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அதை செய்வார்கள், அவர்களுடைய ஆசைகளை மட்டும்தான் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அப்படியானவர்கள் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்கள் பெரும் இழிவை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், பெரும் நஷ்டத்தை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறோம், வல்லாஹி சும்ம வல்லாஹி சும்ம வல்லாஹி, நீங்கள் தொழுகை இல்லாமல் என்னதான் நீங்கள் தொழில் செய்தாலும், என்னதான் நீங்கள் பாடுபட்டாலும், என்னதான் தொழுகை இல்லாமல் சொத்துக்கள் சேர்த்தாலும் அல்லாஹ் அதிலே பரக்கத்து செய்யவே மாட்டான். அல்லாஹ் அதிலே பரக்கத்து செய்யவே மாட்டான். கடனாளிகளாக, நஷ்டப்பட்டவர்களாக, கவலையாளிகளாக, நிம்மதி இல்லாதவர்களாகத்தான் அலைந்து கொண்டிருப்பீர்கள். தொழுகையை நீங்கள் உரிய நேரத்திற்கு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ் தருகிற ரிஸ்கிலே கை வைத்து பாருங்கள். தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நீங்கள் மட்டுமல்ல, சில நேரம் உங்களிடத்திலே வேலை செய்கிற பணியாளர்கள் இருப்பார்கள், முஸ்லிம்கள் இருப்பார்கள், கடைகளிலே வேலை கமர்த்தியவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு தொழுகைக்கு நேரம் கொடுங்கள். அவர்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அவகாசம் கொடுங்கள். தொழுகை என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் முதன்மையானதாக இருக்கட்டும். அன்புக்குரியவர்களே, தொழுகைக்கு கடை மூடுங்கள் என்பது ஒரு பிரச்சாரம் அல்ல, அது ஒரு முஃமினுடைய கடமை. அது தொழுகைக்கு ஒரு பஜாரிலே கடை வைத்திருக்கிற ஒரு சகோதரன் தொழுகை நேரம் என்று வந்துவிட்டால் சில கடைகளுக்கு போகிற பொழுது பார்க்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறது, தொழுகைக்காக மூடப்பட்டுள்ளது, தொழுகை முடிந்தபின் திறக்கப்படும், தொழுகை முடிந்தபின் 10 நிமிடங்கள் திறக்கப்படும் என்றெல்லாம் அறிவித்தல் போட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் செய்யட்டும் அவர்களுக்கு, அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும் அவர்களுக்கு, அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பெரும் வெற்றியை கொடுக்கட்டும். அன்புக்குரியவர்களே, அந்த 10 நிமிடம் உங்களுடைய ரப்புக்காக, எஜமானனுக்காக கொடுக்கிற அந்த 10 நிமிடம் உங்களுடைய வாழ்க்கையில் எதையும் குறைத்து விடாது சகோதரர்களே. எந்த சந்தோஷத்தையும் இல்லாமலாக்கி விடாது, எந்த நிம்மதியையும் கெடுத்து விடாது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் சந்தோஷம், உங்களுடைய மறுமையினுடைய வெற்றி. மண்ணறையில் உங்களிடத்திலே மன் ரப்பு, உங்களுடைய ரப்பு யார் என்று கேட்கப்படுகிற பொழுது உங்களுடைய நெற்றி பொட்டு சுஜூதில் வைத்த அந்த பொழுதுகளில், உங்களுடைய ரப்போடு பேசிய நேரங்களில், உங்களுடைய அருளாளனுக்கு முன்னால் அழுத பொழுதுகளில், ரப்பி அல்லாஹ், என் உள்ளத்தில் நிறைந்த என் சொத்துக்களை எல்லாம் விட, என் சுகங்களை எல்லாம் விட, என் அருள்களை எல்லாம் விட என் உள்ளத்தில் நிறைந்தவன் அல்லாஹுதான், அவன்தான் என் ரப்பு என்று அந்த மலக்குகளிடத்தில், அந்த முன்கர் நக்கீரிடத்தில் தைரியமாக பதில் சொல்லுகிற அந்த சூழல் ஏற்படும். எனவே அன்புக்குரியவர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அந்த தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. நீங்களும் நானும் சுவர்க்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமா, நரகத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை ஒரு இலகுவான பரிசோதனையின் மூலம் அறிந்து கொள்ள நினைக்கிறீர்களா, ஆசைப்படுகிறீர்களா? என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னா, யார் ஒருவர் 2 குளிர் நேர தொழுகைகள், சுபஹு தொழுகையையும் அஸர் தொழுகையையும் உரிய நேரத்திற்கு நிறைவேற்றுகிறாரோ அவர் சுவனவாதி என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள், எதை நோக்கி நானும் நீங்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? சுபஹு தொழுகையும் அஸர் தொழுகையும் உரிய நேரத்திற்கு என்னால் நிறைவேற்றப்படுகிறதா? நிறைவேற்றப்பட்டால், என்ன வேலை இருந்தாலும் நிறைவேற்றப்பட்டால் அல்லாஹுடைய உதவியோடு நான் சுவனத்தை நோக்கி நடைபயின்று கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நான் அல்லாஹுவை நோக்கி திரும்பி வர வேண்டிய தேவையோடு இருக்கிறேன். என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எவன் ஒருவன் அஸர் தொழுகையை வேண்டுமென்றே விட்டு விடுகிறானோ ஃபகஅன்னமா உஸிர அஹ்லுஹு வமாலுஹு, அவனுடைய பொருளாதாரமும் பிள்ளை குட்டிகளும் அவனை விட்டு பறிக்கப்படுவதை விட அவனுக்கு மிக நஷ்டமானது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, ஜும்மா தொழுது விட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். என் பிள்ளை, என் சொத்துக்கள், என் வாகனம், என் குடும்பம் எல்லாவற்றையும் நான் வீட்டிலே விட்டு வந்திருக்கிறேன். திடீரென்று நான் போய் பார்க்கிறேன், என் வீடு பற்றி எரிந்து வெறும் சாம்பலாக மட்டும் இருக்கிறது. எடுப்பதற்கு எதுவுமே இல்லை, எடுப்பதற்கு எதுவுமே இல்லை. என் மனைவி பிள்ளைகளும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதிலே கருகி போய் இருக்கிறார்கள் என்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த காட்சியை நான் பார்க்கிற பொழுது உங்களுடைய மனக்கண் முன்னே கற்பனை பண்ணி பாருங்கள், எப்படி ஒரு வேதனை இருக்கும்.
ஆண்டாண்டு காலமாக நான் கனவு கண்டு கட்டிய வீடு அது. என்னுடைய ஆசை மனைவி, அழகான பிள்ளைகள், என் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சுகங்கள் அதுக்குள் தான் தங்கி இருக்கின்றன. ஆனால் நான் ஒரு மணி நேரம் வெளியிலே இருந்து விட்டு உள்ளே பார்க்கிற பொழுது எல்லாம் பற்றி எரிந்து அடையாளமே தெரியாமல் போய் இருக்கிறது என்றால், அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையை வெறுத்து போகுமே எனக்கு. அழுதழுது நான் எல்லாவற்றையும் முடித்து விடுவேனே, நான் ஏன் வாழுகிறேன் என்று தொங்கி போவேனே. ஆனால் என்றாவது ஒரு நாள் ஒரு அசர் தொழுகையை விட்டுவிட்டு நான் கிரவுண்டிலே விளையாடி கொண்டிருக்கிற பொழுது, தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, கடையிலே இருக்கிற பொழுது, வேலையாக இருக்கிற பொழுது, அசரு தொழுவோம் என்று நினைத்துக் கொண்டு நான் மகரிபுடைய நேரத்தை அடைகிற பொழுது இந்த காட்சியை கொண்டு வந்திருக்கிறேனா? என் தலைவர், சத்தியத்தை பேசியவர், உண்மையை சொன்னவர் சொல்கிறார், உன் பொருளாதாரம், பிள்ளைகள் எல்லாம் உன்னை விட்டு பறிக்கப்படுவதை விட மிக மோசமானது என்கிறார்களே ரசூலுல்லாஹ். என் ஈமானிய சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தியில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், எவன் ஒருவன் அசர் தொழுகையை வேண்டும் என்று விட்டு வருகிறானோ ஃபகத் ஹபித அமலு, அவனுடைய அன்றைய நாளுடைய எல்லா அமல்களும் அழிந்து விடும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். எத்தனை இரவுகளின், எத்தனை பகல்களின் அருள்களை அளித்திருக்கிறோம், நன்மைகளை அளித்திருக்கிறோம் சகோதரர்களே. கொஞ்சம் சிந்தித்திருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்திருக்கிறோமா? என் ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹுவின் பெயரால் கேட்கிறோம் அன்புக்குரியவர்களே, தொழுகை அவ்வளவு சாதாரணமானதல்ல. மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, நண்பர்களுக்காக, குடும்பத்திற்காக, கல்யாணத்திற்காக, மையத்திற்காக, பயணத்திற்காக, விருந்துக்காக, யாரோ 2 பேர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக, டிவியிலே போகிற ஒரு கிரிக்கெட்டுக்காக, டிவியிலே பார்க்கிற ஒரு படத்துக்காக, கையடக்க தொலைபேசியின் என்னுடைய இன்பத்திற்காக, என் காதலியோடு பேசுவதற்காக, என் காதலனோடு இன்பம் கொள்வதற்காக நான் விட்டு விடுகிற அவ்வளவு இலகுவான ஒரு வணக்கம் அல்ல தொழுகை. இந்த உலகை எனக்காக அமைத்து தந்து, இந்த உலகில் நான் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, என் மறுமை யாருக்காக இருக்கிறதோ, என் மஹ்ஷர் யாருக்காக இருக்கிறதோ, இந்த உலக வாழ்க்கையின் லட்சியம் யாருக்கானதோ, இந்த வானமும் பூமியும் யாருக்கு சொந்தமானதோ, என் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் எவன் கையகப்படுத்தி இருக்கிறானோ, யாருடைய அன்புக்காக, யாருடைய நேசத்திற்காக என் உள்ளம் ஏங்கி தவிக்கிறதோ, எனக்கு ஒரு கஷ்டம் வருகிற பொழுது எல்லாரும் என்னை கைவிட்ட நேரத்தில் எவன் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையில் நடுநிசையில் நான் அழுது புலம்புகிறேனோ, அந்த ரப்புக்கானது தொழுகை, அந்த ரப்புக்கானது தொழுகை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்காக தொழுகையினுடைய விஷயத்தில் பொடுபோக்கு செய்யாதீர்கள், தொழுகையினுடைய விஷயத்தில் பொடுபோக்கு செய்யாதீர்கள். அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை கேட்கிற பொழுது இந்த உலகத்தின் அத்தனையையும் விட்டுவிட்டு தொழுகைக்காக வாருங்கள். அன்புக்குரியவர்களே, சில நேரம் சில திருமண வீடுகள் நாங்கள் பார்த்திருக்கிறோம், அடிக்கடி சொல்லியும் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய கால திருமணங்களில் இருக்கிற அனாச்சாரங்கள் ஒரு பக்கம், அதே நேரம் அல்லாஹுவை கோபப்படுத்துகிற பகிரங்கமான பாவங்கள் ஒரு பக்கம். அந்த பாவங்களில் முதன்மையானதாக நான் கருதுவது எது தெரியுமா அன்புக்குரியவர்களே? மணப்பெண்ணை அலங்கரித்து மணமேடையிலே கொண்டு போய் இருப்பாட்டி வைக்கிறார்கள். மணமகளின் தாயும் தந்தையும் உறவினர்களும். அசரு தொழுகைக்கு முன்னால் மணமேடைக்கு போய் சேருகிறாள் பெண், அசரு தொழுகைக்கு முன்னால் மணமேடைக்கு போய் சேருகிறாள் பெண். அசரு தொழுகைக்கு பிறகு கல்யாணம் ஆரம்பமாகிறது. பெண் வீட்டார் வருகிறார்கள், மாப்பிள்ளை வீட்டார் வருகிறார்கள். ஒரு பொம்மையாக அவள் குந்தி இருக்கிறாள். அசரு தொழுகை கிடையாது, மகரிபுடைய தொழுகை கிடையாது, சில திருமணங்களில் இஷா தொழுகையும் கிடையாது. அன்புக்குரிய தந்தைமார்களே, அன்புக்குரிய கணவன்மார்களே, அன்புக்குரிய வாலிபர்களே, திருமணம் முடிக்க இருக்கிற ஈமானிய உறவுகளே, அல்லாஹுக்காக சிந்தியுங்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்ட தெளிவாக சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் தொழுகை கடமை என்று தெரிந்து வேண்டுமென்று அந்த தொழுகையை விட்டு விடுகிறாரோ ஃபகத் கஃபர், அவர் நிச்சயமாக காபிராகி விட்டார் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். என் பிள்ளையை மதம் மாற்றி ஒரு காபிராகத்தான் நான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டுமா? முஸ்லிமாக வளர்த்த ஒரு பெண்ணை, முஸ்லிமாக வளர்த்த ஒரு பிள்ளையை, ஈமானை சொல்லிக் கொடுத்து வளர்த்த ஒரு பிள்ளையை, அதற்கு முதல் உம்மா ஸ்கூல் கலைந்து வந்தால், முகர் தொழுது விட்டு வந்தால் தான் சாப்பாடு தருவேன் என்று கட்டளை போடுகிற அதே உம்மா கல்யாணத்தண்டு பக்கத்திலே நிற்கிறார். அசரு தொழுகைக்கான நேரம் உம்மாவுக்கு தெரியும், போய் அசரு தொழுது விட்டு வா என்று சொல்லுகிற தைரியம் இல்லை. வாப்பாவுக்கு தெரியும், ஒலிம்பிக் ஒரு 10 நிமிடம், ஒரு 5 நிமிடம் இந்த மேக்கப்புக்காக, அந்த அலங்காரத்துக்காக அல்லாஹுவை இழக்கிறோமே, அல்லாஹுடைய மார்க்கத்தை இழக்கிறோமே. யோசிக்க மாட்டோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிரதேசங்களிலும் சில நேரம் விளையாட்டு கழகங்கள் இருப்பீர்கள். நானும் இதை ஒரு வேண்டுகோளாக நிறைய சந்தர்ப்பங்களில் சொல்லி இருக்கிறேன். விளையாட்டு கழகங்கள், சில டூர்னமெண்ட்டுகள், சில போட்டி நிகழ்ச்சிகள், விளையாட்டுகள் நடத்துவார்கள். நல்ல விஷயம், வாலிபர்களை ஒன்று சேர்த்து நடத்துவது நல்ல விஷயம். மார்க்க விரோத செயற்பாடுகள் இல்லாத வரைக்கும் அது
மார்க்கம் அனுமதிக்கிற ஆரோக்கியமான விஷயம். ஆனால் சில நேரம் லுஹர் தொழுகைக்கு பிறகு பகல் 2 மணிக்கு ஆரம்பிக்கிற விளையாட்டு மகரிபு வரைக்கும் நடக்கும். இடையிலே அசர் தொழுகை பாழாய் போகும். மைதானத்தில் இருக்கிற யாரும் பள்ளிக்கு போக மாட்டார்கள். மைதானத்தில் இருக்கிற யாரும் பள்ளிக்கு போக மாட்டார்கள். ஆனால் அத்தனை பேரும் வயதுக்கு வந்த ஈமானிய சகோதரர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த மைதானத்தில் இருந்து மகரிபு தொழுகையுடைய நேரம் நீங்கள் வெளியேறுவதற்கு முன்னால் மௌத்தாகினால் காபிர்களாக மௌத்தாகுவீர்கள். தொழுகையை வேண்டும் என்று விட்டுவிட்டு மௌத்தாகினால் காபிர்களாக மௌத்தாகுவீர்கள். அதனால் தான் அந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கிற அந்த நிறுவனங்கள் அல்லது விளையாட்டு கழகங்களுக்கு நாங்கள் பணிவோடு சொல்லுகிற ஒரு விஷயம், நீங்கள் இவ்வளவு செலவழிக்கிறீர்கள், நீங்கள் மேடை போடுவதற்காக செலவழிக்கிறீர்கள், அட்டடிப்பதற்காக செலவழிக்கிறீர்கள், கிண்ணங்கள் வாங்குவது பரிசில்கள் வாங்குவதற்காக செலவழிக்கிறீர்கள், கேடயங்கள் வாங்குவதற்காக செலவழிக்கிறீர்கள். தொழுகைக்கு ஒரு சிறிய ஹட்டை அடிப்பதற்கு செலவழியுங்கள். ஒரு 2-3000 ரூபாய் செலவழியுங்கள். 2 பாய்களை கொண்டு போய் போடுங்கள். ஒரு சின்ன பந்தலை போடுங்கள். ஒவ்வொரு அணியும் அவர்களுடைய விளையாட்டு முடிந்ததற்கு பிறகு யாராவது ஒருவரின் மூலமாக ஜமாஅத்தாக மைதானத்தில் தொழட்டும். பள்ளிக்குத்தான் வர முடியாவிட்டால் மைதானத்திலேனும் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றட்டும். இந்த பூமி முழுக்க எங்களுக்கு பள்ளிவாசல் தான். எந்த இடத்தில் கிடைக்கிறதோ நாங்கள் அந்த தொழுகையை நிறைவேற்றியாக வேண்டும். எனவே அந்த ஏற்பாட்டை அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள். சில நேரம் பாடசாலைகள் அல்லது சமூக நிறுவனங்களுடைய பங்கன்கள் விழாக்கள் சில நேரம் நடக்கும். 3 மணி 2 மணிக்கு ஆரம்பமாகும். முடிகிற பொழுது மகரிபுடைய நேரமாகும். சில குர்ஆன் மதரசாக்கள் மார்க்க கல்வி நிலையங்களுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. கெஸ்டாக வந்தவர்களும் பார்ப்பதற்கு வந்தவர்களும் பெற்றோர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்தவர்களும் 5-6 மணி வரைக்கும் அங்கு உட்கார்ந்து இருப்பார்கள். அஸ்ர் தொழுகைக்கு ஒரு இஸ்லாம் இருக்கிறது. பாங்கு சொன்னால் மட்டும் கொஞ்சம் சத்தத்தை நிப்பாட்டுகிற இஸ்லாம், அதை மட்டும் தான் ஒட்டி கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. இல்லை, பாங்கு சொன்னால் நிகழ்ச்சியை நிப்பாட்டுங்கள், பாங்கு சொன்னால் நிகழ்ச்சியை நிப்பாட்டுங்கள். அல்லாஹ்வுக்காக நீங்கள் கொடுக்கிற அந்த 10 நிமிடத்தால் எதுவும் குறைந்து விட போவதில்லை. நிப்பாட்டுங்கள். தொழுகைக்கு நேரம் கொடுங்கள். தொழுகை முடிந்ததற்கு பிறகுதான் அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பமாகும் என்று அறிவியுங்கள். இருக்கிற ஒவ்வொருவரையும் முடியுமாக இருந்தால் அந்த சபையில், அந்த இடத்தில், அந்த மண்டபத்தில் தொழுகைக்கான ஏற்பாடுகள் செய்ய முடியுமாக இருந்தால் செய்யுங்கள். இல்லை என்றால் பக்கத்தில் பள்ளிவாசல்கள் இருந்தால் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஆண்களும் பெண்களும் தொழுவதற்கான ஒழுங்குகளை ஏற்படுத்துங்கள். அப்படி செய்யாமல் நீங்கள் செய்கிற எந்த மார்க்க நிகழ்ச்சிகளாக இருந்தாலும், எந்த சமூக நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அது தோல்விதான், தோல்விதான் என்பதை தெளிவாக பதிவு செய்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அநியாயத்தை செய்யாதீர்கள். அத்தனை பேருடைய பாவத்தையும் அள்ளி கட்டி கொண்டு போகிற பாவம் அது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களால் ஒரு 10 பேர் தொழுகையை விடுவார்களாக இருந்தால், உங்களால் ஒரு 50 பேருடைய தொழுகை வீணாகுமாக இருந்தால், அத்தனை பேருடைய பாவத்தையும் நீங்கள் எல்லோரும் தான் அள்ளி கட்ட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒரு பயணம் போகிறோமா, திட்டமிடுங்கள். தொழுகைக்கான நேரத்தை திட்டமிடுங்கள். ஒரு சுற்றுலா போகிறோம், பாடசாலையால் போகிறோம், நண்பர்கள் வட்டத்தால் போகிறோம், குடும்பங்களால் போகிறோம். எந்த இடத்தில் தொழுவது? லுஹரையும் அஸரையும் எந்த இடத்தில் தொழுவது? மக்ரிபையும் இஷாவையும் எந்த இடத்தில் தொழுவது? சுபஹுக்கு முதல் போகிறோமா, சுபஹை எந்த இடத்தில் தொழுவது? திட்டமிடுங்கள். திட்டமிட்டு போங்கள். அல்லாஹ்வுக்காக சொல்லுகிறோம், தொழுகையை விட்டு விடாதீர்கள். கடையிலே இருக்கிறீர்களா, பள்ளிவாசலுக்கு வர நேரம் இல்லையா, கடையிலே இருக்கிற பிள்ளைகளை சேர்த்து கடைக்குள்ளே ஒரு ஏற்பாட்டை செய்யுங்கள். தூரத்து ஊரிலே வெளியூரிலே இருக்கிறீர்களா, பள்ளிவாசல்கள் இல்லையா, உங்களுடைய இடத்திலே ஒரு ஏற்பாட்டை செய்யுங்கள். நீங்கள் தொழுவதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் தொழுகையை விட்டு விடாதீர்கள். இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே, தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு இதைவிட வேறொரு சான்று தேவையில்லை என்று நினைக்கிறேன். நாம் அற்பமான நெருக்கமான பிரச்சனைகளை சொல்லி தொழுகையை விட்டு விடுவதற்கு முயற்சிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் யுத்த களத்திலே நிற்கின்ற, யுத்த களத்திலே போராடி கொண்டிருக்கிற, எதிரிகளை நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டிருக்கிற, உயிரை கையிலே பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த நிலையிலும் சலாத்துல் ஹவுஃப், அச்ச நேர தொழுகை என்று தொழுகையை நிறைவேற்றுவதற்கான ஒரு முறையை அல்லாஹ் குர்ஆனில் படிப்பிக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சஹாபாக்களுக்கு படிப்பிக்கிறான். எப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கிற நேரம் அல்ல, எப்பொழுது வீட்டிலே கடையிலே ஆறுதலாக இருக்கிற நேரம் அல்ல, யுத்த களத்தில் எதிரிகள் தாக்கிக் கொண்டிருக்கிற நேரம், கண்ணெதிரே எதிரிகளை கண்டு கொண்டிருக்கிற நேரம். அந்த நேரம் தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் நீங்கள் முதல் அணியினர் தொழுகையின் 2 ரக்அத்துக்களை இமாமோடு சேர்ந்து தொழ வேண்டும். அதற்கு பிறகு இமாம் சலாம் கொடுக்காமல் முதலாவது தஹியாத்திலே இருக்க, முதலாவது அணியினர் எழுந்து தொழுகையை நிறைவேற்றியதற்கு பின்னால் அவர்கள் காவலுக்கு வர வேண்டும். அதுவரைக்கும் 2வது அணியினர் காவல் காத்துக் கொண்டிருக்க வேண்டும்.
இரண்டாவது அணியினர் வந்து இமாமோடு சேர்ந்ததற்கு பிறகு முதல் அணியினர் காவலுக்கு வர வேண்டும். அடுத்த 2 ரக்காத்துக்களையும் இமாம் தொழுவிப்பார். அதற்கு பிறகு இமாம் சலாம் கொடுத்ததற்கு பிறகு இரண்டாவது அணியினர் அவர்களுடைய தொழுகையை பூரணப்படுத்த வேண்டும். இப்படி தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஜமாஅத்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. என் இனிய ஈமானிய உறவுகளே, இப்படி வலியுறுத்தப்பட்ட தொழுகையை சாதாரண சின்ன சின்ன பொடுபோக்கான அலட்சியமான காரணங்களுக்காக விட்டால், அன்புக்குரியவர்களே புரிந்து கொள்ளுங்கள், என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவிலே ஒரு மனிதர் ஒரு ஆற்றிலே நீந்திக் கொண்டிருக்கிறார், ஒரு இரத்த ஆற்றிலே நீந்திக் கொண்டிருக்கிறார். அவர் கரை வந்து அந்த நீச்சல் அடித்து கரை வந்து சேருகிறார். அந்த நேரம் கரையிலே ஒரு மனிதர் நிற்கிறார். ஒரு பெரிய பாறங்கல்லை கொண்டு வந்து அவருடைய தலையிலே போடுகிறார். அவருடைய தலை நொறுங்கி மீண்டும் அவர் அந்த கடலுக்குள் போகிறார். கடலுக்குள் போனதற்கு பிறகு அவருடைய தலை மீண்டும் பழைய நிலைக்கு வருகிறது. திரும்ப கரைக்கு அடித்து தள்ளப்படுகிறார். மீண்டும் தலையிலே கல்லை போட்டு உடைக்கப்படுகிறது. இப்படி ஒரு சூழ்நிலையில் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார். யார் இவர்? இவர் ஏன் இப்படி வேலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்? ஜிப்ரீலே அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சமுதாயத்தில் குர்ஆனை படித்து அதை சரியாக அமுல்படுத்தாதவர்களும் 5 நேர கடமையான தொழுகைகளை உரிய நேரத்தில் நிறைவேற்றாதவர்களும் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் ஈமானிய உறவுகளே, இந்த உலகிலும் கஷ்டப்பட்டு மறுமையிலும் கஷ்டப்படுகிற அவலட்சணமான சூழல் எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. தொழுகை என்னுடைய அடையாளம், என் ஈமானிய உறுதி, என் சிந்தனை, என் போக்கு, என் உணர்வு, என் ரப்பினுடைய திருப்தி, என் சுவர்க்கத்தினுடைய திறவுகோல், என் வாழ்நாளின் பரக்கத், என் வாழ்க்கையினுடைய சந்தோஷம், என் பிள்ளை குட்டியினுடைய அபிவிருத்தி, என் மனைவியினுடைய பிரார்த்தனை, என் வாழ்க்கையினுடைய ஆரோக்கியம், எனக்கு எல்லாமே தொழுகைதான். தொழுகை இல்லை என்றால் நான் இல்லை, தொழுகை இல்லை என்றால் என் அடையாளம் இல்லை, தொழுகை இல்லை என்றால் என் ஈமான் இல்லை. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் உரிய நேரத்தில் சரியாக அதன் சட்டதிட்டங்களை படித்து பேணி தொழக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.